பூமி உண்டாக்குன பரிசுத்த தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகிய கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையானது அற்புதங்களை, அடையாளங்களை நடப்பிக்கிறதா இருக்கிறது. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தந்த பரிசுத்த வேதத்திலிருந்து சில வேத வார்த்தைகளை தியானித்து நாம் விசுவாசித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிறோம். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 13வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அருமையான பிரியமானவர்களே, ஆண்டவர் நன்மை செய்கிறவர். தாவீது சொல்லுகிறார், இந்த சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதம். ஆகவே அவர் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அருமையான பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நாம் நம்பி இருக்கிற ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்வார். ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு நன்மை செய்வார். தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். வேதத்திலே ஏகப்பட்ட தொந்தரவுகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஒரே போராட்டம், மரணத்துக்கு ஒரு அடி தூரத்திலே அவர் ஓடி ஓடி ஒடுகிறார். ராஜா எழுப்புகிறார், இராணுவங்கள் எழுப்புகிறது. ஆனாலும் கர்த்தருடைய கரம் தாவீதோடு கூட இருந்தபடினாலே தாவீதுக்கு எல்லாமே நன்மையாக முடிந்தது. எல்லா பகுதியிலும் தாவீதுக்கு எதிர்ப்புகள், பிரச்சனைகள் தோன்றினாலும் ஆனால் தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தபடினாலே தாவீதுக்கு எல்லாம் நன்மையாய் மாறினது. அதனால்தான் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று அவர் சொல்லுகிறார். யோபு 36வது அதிகாரம் வாசிகள். யோபு 36வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள் என்று யோபு 36வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு செவி கொடுக்கும் போது, நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் போது, அவர் தேவன் வெற்றியை காண செய்கிறவராக இருக்கிறார். அருமையான பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆண்டவர் வெற்றியை வைத்திருக்கிறார், நன்மையை வைத்திருக்கிறார், சுகத்தை வைத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார், செல்வ வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆகவே அருமையான பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது, தேவனை நாம் கனப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழும்போது, நாம் அவரை சேவிக்கும் போது, வேதம் சொல்லுகிறது, தங்கள் நாட்களை நன்மையாகவும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நன்மையாக ஆண்டவர் மாற பண்ணுவார். நாம் செய்ய வேண்டியது அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் போதும், அவரை சேவித்தால் போதும். உங்களுடைய ஒவ்வொரு நாட்களுமே, நீங்கள் வாழ்கிற ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு நன்மையாக ஆண்டவர் மாற்றுவார். ஒவ்வொரு நாளுமே ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். அது மாத்திரமல்ல, தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாக போக்குவார்கள். அல்லேலூயா. தேவனை அடங்கி அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை சேவிக்கும் போது உங்களுடைய நாட்கள் மகிழ்ச்சியாக, செல்வ செழிப்புள்ளதாக இருக்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆகவே அருமையான பிரியமானவர்களே, கர்த்தர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு நன்மைகளை செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். சங்கீதம் 103வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது. சங்கீதம் 103 5வது வசனம், நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அருமையான பிரியமானவர்கள், இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நன்மையினாலே உங்கள் வாயை திருப்தியாக்குகிற தேவனா இருக்கிறார். உங்கள் கழுகுக்கு சமணமாய் உங்கள் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. தேவன் மிகுதியான ஏராளமான நல்ல பலன்களை
ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். அவர் தம்முடைய வாழ்க்கையை கழுகுக்கு இணையாக வாழ வயதை ஆண்டவர் கட்டளையிடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் வேதத்திலே பார்க்கிறோம், யோபு தன்னுடைய சரீரத்தில் வியாதிப்பட்டவராய் பருக்களோடு கூட ஓட்டை எடுத்து அந்த பருக்களை சுரண்டி கொண்டு இருக்கும்படியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே யோபு பின்பு 140 வருஷம் வாழ ஆண்டவர் திரும்ப பாராட்டினார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்து போய் சரீரத்திலே சுகத்தை இழந்து போயிருந்த யோபை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமல்ல, ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். பிரியமானவர்களே, ஆகவே கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நன்மையினாலே வாயை திருப்தி ஆக்குகிறார். அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் தேவனை சார்ந்திருக்கும் போது, தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கும் போது, ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்வு நன்மையாகவே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நன்மைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். இப்படிப்பட்ட வாழ்வை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கழுகுக்கு சமமாய் வாழ வயது திரும்பவும் ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார். இன்றைக்கு ஒரு வேளை நீங்கள் வியாதியில பிடிக்கப்பட்டிருக்கிறீர்களா? இந்த வியாதியில நான் பிழைக்கணும் மாற்றணும் என்று சொல்லி பயத்தோடு கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசுவின் மேலே நம்பிக்கை வையுங்கள், அவரை தேடுங்கள், அவரை சேவியுங்கள். இந்த வியாதியை முற்றிலுமாய் உங்களை விட்டு குணமும் நீக்கி உங்களை குணமாக்கி திரும்ப வாழ வயதை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. சகரியா 9வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. சகரியா 9வது அதிகாரம் 12வது வசனம் நாம் வாசிக்க கேட்போம். சகரியா 9வது அதிகாரம் 12வது வசனம், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புகள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கே உங்களுக்கு நன்மையை தருகிறவராக இருக்கிறார். இரட்டத்தனையான நன்மைகளை அவர் தருகிறவராக இருக்கிறார். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, வேறொரு மொழிபெயர்ப்பில் கைகள் கட்டப்பட்டது போல, சிறையில இருப்பது போல, மிகுந்த போராட்டத்தின் மத்தியிலே, பிரச்சனையின் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவே, எனக்கு இந்த காரியத்தில் ஒரு விடுதலை தாரும், எனக்கு இந்த நஷ்டத்தை எல்லாம் நீக்கும், என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த தோல்வியை நீக்கி ஆண்டவரே என்னை ஜெயத்துக்கு நேராக நடத்தும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு இரட்டத்தனையாய் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அதை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நம்பிக்கையுடைய சிறைகளே, சிறைப்பட்டு இருக்கிற நீங்கள் நம்பிக்கையோடு கூட இயேசுவை நோக்கி பாருங்கள். வியாதிப்பட்டிருக்கிற நீங்கள் நம்பிக்கையோடு இயேசுவை நோக்கி பாருங்கள். போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள், இழப்பின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள், நஷ்டத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் நம்பிக்கையோடு இயேசுவை நோக்கி பாருங்கள். அவரிடத்துல திரும்புங்கள், இயேசுவின் இடத்துல திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை அவர் தருவார், இன்றைக்கே தருவார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள், மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை அப்படியாய் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து போயிருந்த சூழ்நிலை, ஆடுகளை இழந்து, மாடுகளை இழந்து, கழுதுகளை இழந்து, ஒட்டகங்களை இழந்து, பிள்ளைகள் எல்லாம் இழந்த சரீரத்திலே சுகத்தை இழந்து போன ஒரு சூழ்நிலை. ஆனால் யோபு 42வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், யோபு இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு இரட்டத்தனையாய் தந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்து போய் இருக்கிறீர்களா? தோற்று போய் இருக்கிறீர்களா? ஆண்டவரிடத்தில் திரும்புங்கள், இயேசுவின் இடத்தில் திரும்புங்கள். நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு இரட்டத்தனையாய் தருகிறவராக இருக்கிறார். இரட்டத்தனையாய் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இரட்டத்தனையான
யோபு தன் வாழ்க்கையில் இழந்து போன எல்லாவற்றையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது போல நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையா நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். 2 மடங்கு ஆண்டவர் உங்களுக்கு தருவார். சந்தோஷமா இருங்க. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை பாடுவேன் என்று. அருமையான பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரை துதியுங்கள், ஆராதியுங்கள், பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், எப்பொழுதும் அவரை உயர்த்தி கொண்டே இருங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்து கொண்டே இருப்பார். நேற்று செய்தார் நன்மை, இன்றைக்கு நன்மை செய்வார், நாளைக்கும் நன்மை செய்வார், ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நன்மை செய்வார். அவர் செய்கிற நன்மையை உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய தொழிலிலே, உங்களுடைய பொருளாதாரத்திலே, உங்களுடைய வியாபாரத்திலே, உங்களுடைய பிசினஸ்லே நீங்கள் காண்பீர்கள். அதை கண்டு களிகூர்ந்து கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை பாடுங்கள். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம் இப்படியாக சொல்கிறது. நாம் எடுத்து வாசிப்போம். ரோமர் 8:28 இப்படியா சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மையே நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. பாருங்கள், தாவீதுடைய வாழ்க்கையிலே திருமண பக்கமெல்லாம் தீமை, திருமண பக்கமெல்லாம் போராட்டம், ஒரே பிரச்சனை. உயிரை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக ஓடிக்கொண்டிருக்கிறார். சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார், சவுளுடைய ராணுவத்துக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையுமே நன்மையாய் முடிய பண்ணினார், நன்மையாய் முடிய பண்ணினார். அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள், தேவனாலே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நெருக்கத்தின் வழியாய், ஒரு போராட்டத்தின் வழியாய், மிகுந்த கடனோடு கூட வட்டி கட்ட முடியாதபடி, வாடகை கட்ட முடியாதபடி ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எல்லாம் நன்மைக்காகவே, எல்லாம் நன்மைக்காகவே. உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை, சவால்களை, போராட்டங்களை, வழக்கு காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு நன்மையாய் மாற பண்ணுவார். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரை பாடி துதியுங்கள், அவரை ஆராதியுங்கள். வேதம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு எல்லாமே என் தேவன் நன்மையாய் மாற பண்ணுவார். சொல்லுங்க, நான் இயேசுவை நம்பி இருக்கிறேன். எனக்கு முன்பாக எவ்வளவு சவால்கள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு கடன் இருந்தாலும், எவ்வளவு வட்டி கட்டுகிற காரியம் இருந்தாலும், இன்றைக்கு எப்படிப்பட்ட நெருக்கத்தில் நான் நடந்து போனாலும், எனக்கு எல்லாவற்றையுமே என் இயேசு நன்மையாய் மாற பண்ணுவார். எல்லாவற்றையும் நன்மையிலே கொண்டு போய் நிறுத்துவார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தரை அதற்காக துதியுங்கள், பாடி ஆராதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் நன்மையாய் மாற பண்ண போகிறார். நீங்கள் இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிறீர்களா? சில காரியங்கள் எடுத்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? தொழிலை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? வியாபாரத்தை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? வீட்டு சூழ்நிலை எல்லாம் கண்டு ஒருவேளை நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்காமல் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஒரு விதமான கவலையோடு கூட இருக்கிறீர்களா? ஒருவேளை பிசினஸ் நடத்த பொருளாதாரம் வேண்டுமே, என்ன செய்வது என்று நீங்கள் அதை பதித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? அருமையான பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். இயேசு உங்களுக்கு நன்மை செய்வார். இயேசுவே உங்களுக்கு நன்மை செய்வார். இயேசு மட்டும் உங்களுக்கு நன்மை செய்வார். ஆகவே நீங்கள் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினாலே நான் அவரை பாடி துதிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல நீங்கள் ஆண்டவரை உயர்த்துங்கள், பாடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். நம்ம அப்படியே ஜெபிப்போம். ஆண்டவரே, துதிக்கிறோம், சொல்லிருக்கிறோம், நீ நல்லவர், நன்மை செய்கிறவர். ஆண்டவரே, அப்ப அந்த காலை வேலையில் கூட ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை மூலமாக எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, போராட்டத்தின் மத்தியிலே, பிரச்சனையின் மத்தியிலே, சவால்களின் மத்தியிலே, எதிரிகளின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தாவீதுக்கு நீ நன்மை செய்தபடினாலே ஆண்டவரே அவர் உம்மை பாடி
ஆராதித்தது போல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கீதம் 13 ஆண்டவரே அப்பா 6ஆம் வசனத்துல சொல்லியிருக்கிறபடி கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினாலே நான் அவரை பாடுவேன் என்று துதிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவர் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எவ்வளவு போராட்டத்தில் இருந்தாலும், பிரச்சனை இருந்தாலும், வியாதியோடு இருந்தாலும், கண்ணீரோடு கூட இருந்தாலும், கவலைகளோடு கூட இருந்தாலும், இழப்பின் மத்தியில கடந்து சென்றாலும் ஆண்டவர்கள் எல்லாவற்றையும் ஒரு நொடி பொழுதிலே மாற்றுகிற தேவனப்பா, அற்புதங்களை செய்கிற தேவன். அவர்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, உயர்த்துங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியும் போது ஆண்டவரே சோதரிக்கிறவனை அவர்களுக்கு வெற்றியை காண செய்கிற தேவன். தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாய் போக்குவார்கள் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே இந்த வருடத்தில் மீது இருக்கிற நாட்கள், இனி வருகிற வருடங்கள் செல்வ வாழ்வை ஆண்டவரே இவர்களுக்கு நீர் அமைத்து தருவீராக. ஆண்டவரே தேவனே நீர் அப்படி செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே மிகுதியான நன்மையை இவர்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே ஆண்டவரே திரும்ப வாழ வயதே இவர்களுக்கு கட்டளையிடுவீராக. எல்லா வியாதி படிக்கு நீர் மாற்றி கொடுவீராக. திரும்ப வாழ வயதை கத்தனவர்களுக்கு கட்டளையிடுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னைக்கு மரணத்தோடு கூட வியாதியோடு கூட போராடி கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளை ஆண்டவர் நீர் தொடுவீராக. ஆண்டவரை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. கர்த்தர் இந்த நேரத்தில் இவர்களுக்கு நன்மையை செய்யும் ஆண்டவரே. எல்லா சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளுமே இவர்களுக்கு நன்மை செய்யும் ஆண்டவரே. கற்பத்தின் கனி கர்த்தர் தருவீராக. தடைப்பட்ட திருமணங்கள் நடக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. திருமணம் நடத்த தேவையான பண தேவைகளை இவர்களுக்கு சந்திப்பீராக. தொழில் செய்ய தேவையான பண தேவைகள் இவர்களுக்கு சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே படிப்பை ஆசீர்வதிப்பீராக. அடுத்த படிப்பு படிக்க காலேஜில் சேர அதற்கு தேவையான எல்லா பணத்தையும் இப்படி பிள்ளைகளுக்கு நீர் சந்திப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே கணவன் மனைவிக்கு சமாதானம் சந்தோஷம் உண்டாயிருக்கணுமா நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. மகிமையான தேவன் இவர்களுக்கு மகிமையான காரியங்களை செய்ய அநேக ஜாதிகளுக்கு இவர்கள் கடன் கொடுப்பாங்க. எல்லா கடன் இருந்தவர்களை விடுதலையாக்குங்க. வட்டி கட்டுக்கள் இருந்தவர்களை விடுதலையாக்குங்க. ஆண்டவரே எல்லா விதமான தொடர் மருத்துவ செலவுகளிலிருந்து ஆண்டவரே அவர்களை விடுதலையாக்கி நீர் பூரண சுகத்தை தருவீராக. எல்லா கட்டிகள் மறைவதாக. எல்லா கேன்சர் வியாதிகள் மறைவதாக. எல்லா டிபி வியாதிகள் மறைவதாக. எல்லா பிசாசு போராட்டத்திலிருந்து இவர்களை விடுதலையாக்குவீராகப்பா. இப்படி சர்வ வல்லமையுள்ளவராம் இறங்கணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே சேர்த்திருக்கிறோமப்பா. அவருடைய திருமணத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே இவர்கள் கண்களுக்கு முன்பாக தேவையா இருக்கிற, அவர்களை பயப்படுத்துகிற, இவர்களுக்குள் குழப்பத்தை உண்டாக்குகிற, குடும்பத்தில் பிரச்சனைகளை கொண்டு வருகிற எல்லா காரியத்தையும் ஆண்டவரே நன்மையாய் மாற்றும் ஆண்டவரே. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக இவர்களை நடத்தி செல்லணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இவர்களை ஆசீர்வதிங்கப்பா. இப்படி எல்லா காரியங்களும் நீர் பொறுப்படுத்திக் கொள்கிறாங்க. எல்லா தேவைகளும் சந்திக்கிறாங்க. கண்களிலே சுகம் உண்டாகட்டுமானவரே. கழுத்து பகுதியில சுகம் உண்டாகட்டும் அப்பா. எல்லா விதமான ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தொண்டை பகுதியில சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா தைராய்டு பிரச்சனை இருந்தவர்களுக்கு சுகத்தை கர்த்தர் தருவீராக. உச்சம் தலைமுதல் உள்ளம் வரை உடைய உயிர்த்தெழுந்த வல்லங்களுடைய சரீரத்துக்குள் இறங்கணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சோதரிக்கிறோம். குடல் சம்பந்தப்பட்ட வியாதியில் இருந்தவர்களுக்கு குணத்தை சுகத்தை தருவீராக. குணமாக்குவீராக ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா மூல வியாதியிலிருந்து இவர்கள் சுகம் ஆவார்களாக அப்பா. ஆண்டவரே அற்புதங்கள் செய்ய இயேசுவே அப்படி தலைமுதலா குணமாகணும் என்று எழுதியிருக்கிறபடி குணமாக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் யாவரோடு கூட இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். எல்லாவற்றையுமே நன்மையா மாற பண்ணுவார். நீங்க பிரமிக்கிற அளவுக்கு கர்த்தர் அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் செய்வார். நீங்கள் தொடர்ந்து இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்ற இந்த ஊழியத்துக்காக, இங்க இருக்கிற ஊழியர்களுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக, இந்த ஊழியத்தின் தரிசனங்களுக்காக, இந்த ஊழியத்தின் தேவைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தரா